அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய பாசமும் நேசமும் என்பது வரையறுக்க முடியாது, அதனை மட்டிட்டு கூற முடியாது என்ற அளவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்கள் மீது பாசத்தையும் அவனுடைய அன்பையும் இந்த உலகத்திலே சொரிந்திருக்கிறான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படியான அன்பும் பாசமும் நிறைந்த வல்ல ரஹ்மானை, அவனுடைய கிருபையை, அவனுடைய அன்பை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فقد قال الله تعالى في محكم تنزيل يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். எம் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கையின் எல்லா அம்சங்களையும் எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபீன்கள், மறுமை நாள் வரையும் தீனுல் இஸ்லாத்தை உள்ளத்தில் ஏற்று வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டுமென்று இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்து நல்லடியார்கள் மீதிலும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹுடைய அழைப்பை ஏற்று புனிதமிகு ஜும்ஆவுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய எனதருமை இஸ்லாமிய சகோதரர்களே, வாலிபர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலக வாழ்வில் எவற்றை எடுத்து நடப்பதன் மூலம் அல்லாஹுடைய வெற்றியும் விமோசனமும் இருப்பதாக, எவற்றிலிருந்து எங்களுடைய வாழ்க்கையில் தவிர்த்து நடக்க வேண்டுமென்று குர்ஆனும் சுன்னாவும் போதித்த விடயங்களில் முழுமையாக கவனம் செலுத்தி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகிலிருந்து விடைபெறும் போது வல்ல ரஹ்மான் அருள் பெற்ற அவனுடைய கூட்டத்தில் எம் அனைவரையும் ஒன்று சேர்க்கும் என்று முதலில் நான் பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் இறைவனால் கோடான கோடி படைப்பினங்கள் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கின்றன. எல்லா படைப்பினங்களிலும் உன்னதமான சமுதாயமாக மனிதனை அல்லாஹு தாலா படைத்து காலத்துக்கு காலம் நபிமார்கள் அனுப்பப்பட்டு போதனைகள் அந்தந்த சமுதாயங்களுக்கு முன்னெடுக்கப்பட்டதை நாம் அறிவோம். எனவே எந்த சமுதாயம் நபிமார்களுடைய வழிகாட்டுதல்களையும் அவர்களுடைய போதனைகளையும் இந்த உலகத்தில் எடுத்து நடந்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹுடைய வெற்றி இருக்கிறது. யார் இந்த உலகத்தில் நபிமார்களுடைய போதனைகளையும் வழிகாட்டுதல்களையும் புறந்தள்ளி இந்த உலகத்தில் மனமுரண்டாக வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் வேதனை இருப்பதாக அல் குர்ஆன் பிரஸ்தாபிக்கிறது. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் வாழுகிற உன்னத சமுதாயம் முஸ்லீம்களாகிய நாம், எமக்கு அல்லாஹு தாலா நிறைய அருளை தந்திருக்கிறான். எங்களுடைய அருளை எண்ணி பார்த்தால் அல்லாஹு தந்திருக்கக்கூடிய அருளை நிச்சயமாக கணக்கிட முடியாது. எல்லா அருளிலும் மேலானதாக இந்த உலகத்தில் நாம் பெற்றிருக்கக்கூடிய அருள் இந்த மார்க்கம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அருள் என்று சொல்லக்கூடிய இந்த மார்க்கம் எங்களுக்குள் கிடைக்காவிட்டால் இன்றைக்கு நாம் எந்த சமுதாயம் படைத்த ரப்பை மறந்து யாருக்கு வணக்க வழிபாடுகள் செய்ய வேண்டுமோ அவனை மறந்து கல்லையும் மண்ணையும் மரத்தையும் வணங்கி வழிபடுகின்ற ஒரு சமுதாயமாக இந்த உலகத்தில் வாழுகின்ற ஒரு சமுதாயத்தில் இருந்தும் அல்லாஹ் எம்மை பாதுகாத்து அவனை மாத்திரம்தான் இந்த உலகத்தில் வணங்கி வழிபட வேண்டுமென்ற உன்னத நோக்கத்தோடு இந்த உலகத்தில் வாழும் பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் எம் அனைவருக்கும் தந்திருக்கிறான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படிப்பட்ட ரஹ்மான் அடியார்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பும் பாசமும் என்பது இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய அன்பை விட, உலகத்தில் நமக்கு தருகின்ற நேசத்தை விட அல்லாஹுடைய அன்பும் நேசமும் என்பது
மகத்தானது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உலக வாழ்க்கையில் தந்தையினுடைய அன்பை பெற்றுக்கொள்வதற்காக தங்களுடைய பிள்ளைகள் உழைக்கிறார்கள். தன்னுடைய சக உறவுகளுடைய அன்பை பெற்றுக்கொள்வதற்காக மற்றவர்கள் அன்பை எதிர்பார்க்கிறார்கள். தன்னுடைய நண்பன் விரும்ப வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு இசைந்தாற்போல் இந்த உலகத்தில் வாழுகிற ஒரு நடவடிக்கையை பார்க்கிறோம். அதே போன்று ஒரு தொழிலாளி தன்னுடைய முதலாளிக்கு கட்டுப்பட்டு அவனுடைய அன்பை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி அவன் முயற்சி செய்கிறான். இப்படி உலகத்தில் வாழுகின்ற ஒவ்வொரு சாராரும் அன்பு கிடைக்க வேண்டும், நேசம் கிடைக்க வேண்டும் என்று உலகத்தில் ஆர்வத்தோடு வாழுகின்ற ஒரு சூழ்நிலையை நாங்கள் பார்க்கிறோம். அந்நியத்திற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒருவருக்கு நோய் ஏற்பட்டால், அவருக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் அவருடைய நேசம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக, அவரை இன்பத்திலிருந்து அவருக்கு ஏற்பட்ட துன்பத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக எவ்வளவு முயற்சி செய்கிறான். தன்னுடைய பணத்தை கொடுத்து, தன்னுடைய உடலால் அவருக்கு உதவிக்கரம் நீட்டி அவருடைய சகோதரனை துன்பத்திலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று முயற்சி செய்கிறான். ஏனென்றால் அவனுடைய அன்பு எனக்கு கிடைக்க வேண்டும், அவனுடைய பாசம் கிடைக்க வேண்டும். இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய அன்பு பாசம் யாரிடத்திலிருந்து அதிகமாக கிடைக்கிறது என்று சொன்னால், இந்த உலகத்தில் ஒரு பிள்ளையை பெற்ற தாயிடத்திலே தான் மிகப்பெரிய பாசம் இருக்கிறது. அந்த பாசத்தை மட்டிட முடியாது. தாயினுடைய பாசத்தை விடவும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய பாசமும் நேசமும் என்பது வரையறுக்க முடியாது, அதனை மட்டிட்டு கூற முடியாது என்ற அளவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்கள் மீது பாசத்தையும் அவனுடைய அன்பையும் இந்த உலகத்திலே சொரிந்திருக்கிறான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படியான அன்பும் பாசமும் நிறைந்த வல்ல ரஹ்மானை, அவனுடைய கிருபையை, அவனுடைய அன்பை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். அல்லாஹுடைய அன்பும் இந்த உலகத்தில் கலிமா சொல்லி இந்த உலகத்தில் வணக்க வழிபாடுகளோடு வாழ்ந்தால் மட்டும் அல்லாஹுடைய நேசம், அவனுடைய அன்பு கிடைக்க வேண்டும் என்ற அந்த ஒரு நிலையோடு இந்த உலகத்தில் வாழ்ந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நேசத்தை, அவன் தரக்கூடிய அன்பை இழக்க வேண்டிய நிலை ஏற்படலாம். எனவேதான் இந்த உலகத்தில் நாம் வாழுகிற போது இஸ்லாம் அல்லாஹ்வினுடைய நேசத்தை பெறுவதற்காக பல வழிகாட்டுதல்களை எங்களுக்கு தந்திருக்கிறது. பல முறைகளை எங்களுக்கு சொல்லி தந்திருப்பதை நாங்கள் வரலாற்றிலே பார்க்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய தூதரிடத்தில் ஒரு நபித்தோழர் வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், ஐயுல் அமாலி அஹப்பு இலல்லாஹ்? قال الصلاة على وقتها. قلت أي؟ قال بر الوالدين. قال ثم أي؟ قال ثم الجهاد في سبيل الله. அல்லாஹுடைய தூதரிடத்தில் ஒரு நபித்தோழர் வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் இந்த உலகத்தில் விரும்பக்கூடிய என்ன செயல்பாடுகள் இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்ட நேரத்தில் அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, உரிய நேரத்தில் வணக்க வழிபாடுகளை, குறிப்பாக தொழுகையை நிறைவேற்றிக் கொள்வதுதான் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது என்று சொன்னார்கள். பிறகு கேட்கிறார்கள், அதற்கு பின்னால் என்ன விடயம் அல்லாஹ்வுக்கு விருப்பமானது? பெற்றோரை கவனிப்பது. பிறகு கேட்கிறார்கள், அதற்கு பின்னால் என்ன? அல்லாஹ்வுடைய பாதையில் இந்த தீனுல் இஸ்லாத்தை நிலைநாட்டுவதற்காக அல்லாஹுடைய பாதையிலே பாடுபடுவது, அதற்காக போரிடுவது என்று அல்லாஹுடைய தூதர் திரும்பி திரும்பி சொன்னார்கள். அந்த நபித்தோழர் சொல்லுகிறார், நானும் இந்த விடயத்தை மீண்டும் இன்னும் சில விடயத்தை கேட்டால் கூட அல்லாஹுடைய தூதர் ஒவ்வொன்றாக விடையளித்திருப்பார் என்று சொல்லுகிற அளவுக்கு இஸ்லாமிய மார்க்கத்திலே மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்த அல்லாஹ் விரும்பக்கூடிய செயல்பாடுகள் இருந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பாதையிலே யுத்தம் புரிவதை விட, பெற்றோருக்கு உபகாரம் புரிவதை விட இந்த உலகத்திலே அல்லாஹ் மிகவும் நேசிக்கக்கூடிய ஒரு விடயம் இருக்குமாக இருந்தால் தொழுகை என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுடைய தூதருடைய வழிகாட்டல் எங்களுக்கு சொல்லுகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வழிகாட்டுதல்களை பின்பற்றினால் நிச்சயமாக அல்லாஹுடைய அன்பும் அவனுடைய கிருபையும் அவனுடைய நேசமும் நிச்சயமாக ஒரு மனிதனுக்கு ஏற்படும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தொழுகை என்பது மிக பிரதானம். ஒரு அடியானுக்கும் ஒரு காஃபிருக்கும் இடையிலே வேறுபாட்டை ஏற்படுத்துகின்ற ஒரு விடயமாக இஸ்லாம் தொழுகையை எங்களுக்கு கோடிட்டு காட்டுவதை பார்க்கிறோம். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், அல்-அஹ்துல்லதி பைனனா வ பைனஹும் தர்குஸ் ஸலா, அவர்களுக்கும் எங்களுக்கும் இடையிலான வேறுபாடு தொழுகையை விடுவதில் தான் இருக்கிறது என்று அல்லாஹுடைய தூதர் எங்களுக்கு சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படியான ஒரு கடமை, இந்த கடமையின் மூலம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களை நேசிக்கிறான். அவனுடைய நேசம் இந்த தொழுகையின் மூலம் இடம்பெறுகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. உலக வாழ்க்கையில்
மனிதன் கொடுக்கக்கூடிய அத்தனை விவகாரத்துக்கும் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தையும் விட இந்த இபாதத்திற்கு, வணக்க வழிபாடுகளுக்கு ஒரு மனிதன் தன்னுடைய முக்கியத்துவத்தை வழங்குகிற போதுதான் அல்லாஹ் ஒரு அடியான் நேசிக்கிறான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இரண்டாவது விடயமாக இந்த ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்தி, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பெற்றோருக்கு உபகாரம் செய்வது என்பது அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது என்று சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வும் அதனுடைய முக்கியத்துவத்தை குர்ஆனிலே சொல்லுகிறான். உங்களுடைய பெற்றோர்கள் முதிய வயதை அடைந்த நிலையிலும் அவர்களுக்கு அற்பமான என்ற வார்த்தையை கூட மொழிய வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே பேசுகிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் பெற்றோர்கள் பிள்ளைகளால் மதிக்கப்பட வேண்டியவர்கள், கண்ணியப்படுத்தப்பட வேண்டியவர்கள், அவர்களுடைய உரை, அவர்களுடைய உபதேசத்தை கேட்க வேண்டியவர்கள், செவிமடுக்க வேண்டியவர்கள், வழிகாட்டப்பட வேண்டியவர்கள் பெற்றோர்களால். இன்றைய காலத்திலே பெற்றோர்கள் உதாசீனம் செய்யப்படுகிற உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பெற்றோர்களை ஏளனமாக நடத்துகின்ற, அவர்களுடைய உபதேசத்தை புரிந்து கொள்ளாத, அவர்களோடு தர்க்கிக்கின்ற ஒரு சமுதாயத்தை நாம் இந்த உலகத்திலே பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெற்றோரை மதிக்க வேண்டும், அவர்கள் கண்ணியப்படுத்த வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. என்னுடைய இரட்சகனே, என்னை சிறிய வயதிலே இவர்கள் எப்படி நலத்தோடு, கஷ்டத்தோடு, துன்பத்தோடு அவர்கள் வளர்த்தார்களோ, அதே போன்று அவர்களுக்கு அன்பு என்னும் அந்த இறக்கையை அவர்கள் மீது சொரிவாயாக என்று பிரார்த்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய உலகத்தில் பாருங்கள், அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான செயல் பெற்றோர்களை கவனிப்பது என்று இஸ்லாம் சொல்லுகிறது. இன்றைய நடைமுறை வாழ்க்கையிலே பெற்றோருக்கு எதிராக நீதிமன்றங்களிலே கையேந்துகின்ற பிள்ளை, பெற்றோருக்கு எதிராக நீதிமன்றங்களிலே விவாதிக்கின்ற ஒரு நிலை இன்றைய சமுதாயத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. பரம எதிரிகளாக பார்க்கின்ற நிலை உருவாகி இருக்கிறது. பெற்றோர்களை ஏளனத்தோடு பார்க்கின்ற, மற்றவர்கள் இவர்கள் யார் என்று கேட்டால் இவர்களுக்கு தெரிந்தவர் என்று சொல்லுகின்ற அளவுக்கு பெற்றோர்கள் இன்றைக்கு உதாசீனம் படுத்தப்படுகின்ற ஒரு சமுதாயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு விருப்பமான செயலாக பெற்றோருக்கு அன்பு செலுத்துவதும், அவர்களை கவனிப்பதும், அவர்கள் முதிய வயதை அடைந்த நிலையிலும் அவர்களுக்கு உபகாரம் செய்வதும் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான செயல் என்பதாக அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் விரும்புகின்ற, அவன் நேசிக்கின்ற அடியார்கள் செய்கின்ற அந்த செயல்களின் மூலம் அல்லாஹ் விரும்புகின்ற செயல்பாடுகள் நிறையவே இஸ்லாத்தில் எங்களுக்கு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன. உதாரணமாக சொல்வதாக இருந்தால், எங்களுடைய நல்லமல்களை நாங்கள் தொடர்ந்தேர்ச்சியாக செய்கிற போது அல்லாஹ் அந்த அடியானை நேசிக்கிறான் என்பதை அல்லாஹுடைய தூதர் தெளிவுபடுத்தினார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், அன்ன ஹப்பல் அமாலி இலல்லாஹி அதுவமுஹா வ இன் கல். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு அடியான் செய்கின்ற அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான செயல்பாடுகளில் ஒன்று, அல்லாஹுடைய அடியான் செய்கின்ற அந்த விடயங்கள் சொற்பமானதாக இருந்தாலும் தொடர்ந்தேர்ச்சியாக செய்ய வேண்டும். சந்தர்ப்பம் கிடைக்கின்ற போது, நேரம் கிடைக்கின்ற போது, வசதி வாய்ப்புகள் வருகின்ற போது மாத்திரம் அந்த கடமையை நிறைவேற்றிவிட்டு மற்ற காலங்களிலே மறந்து இருப்பது என்பது அது தொடரான இபாதத்தாகவோ தொடரான செயல்பாடுகளாகவோ இஸ்லாம் எங்களுக்கு சொல்லவில்லை. அல்லாஹு தஆலா ஒரு அடியானை விரும்புகிறான் என்றால் ஒரு விடயம் செய்தால் அது தொடர்ந்தேர்ச்சியாக செய்யப்பட வேண்டும். இரவு வணக்கத்தை செய்கிறார், அல்லது சுன்னத்தான தொழுகைகளை தொழுகிறார், 2 நாள் தொழுகிறார், 3வது நாள் விட்டு விடுகிறார், 5வது நாள் தொழுகிறார், மீண்டும் விட்டு விடுகிறார் என்றால் இதற்கு தொடர்ந்தேர்ச்சி என்று சொல்ல முடியாது. இன்று ஒருவர் இரவு தொழுகை 8 ரக்காத் தொழுகிறார், அது முழுமையாக தொழுகிறார். அதே போன்று லுஹா தொழுகையை 8 ரக்காத் தொழுகிறார், பிறகு அடுத்த நாள் அவர் கொஞ்ச நாள் காலம் விட்டு விடுகிறார், மீண்டும் 2 ரக்காத்தாக தொடர்ந்தேர்ச்சியாக செய்கிறார் என்றால் இதுதான் அல்லாஹ் விரும்பக்கூடிய தொடர்ந்தேர்ச்சியான செயல்பாடு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்று இஸ்லாம் எங்களுக்கு காட்டக்கூடிய அல்லாஹ் விரும்பக்கூடிய செயல்பாடுகளில் ஒன்று, பிற சகோதரர்களுக்கு தீங்கி விளைவிக்கக்கூடிய ஏதாவது பொருட்கள் பாதையிலே கிடந்தால், எங்களுடைய வீட்டுக்கு முன்னால் கிடந்தால் அதனை ஒரு பக்கம் ஓரமாக அதனை அகற்றிவிட வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் சுவனத்திலே ஒரு மனிதர் புரண்டு கொண்டிருப்பதை பார்த்தேன். அந்த மனிதர் இந்த உலகத்திலே அதற்கான காரணம் என்ன என்பதை அல்லாஹுடைய தூதர் தெளிவுபடுத்துகிற போது சொன்னார்கள், இந்த உலகத்தில்
ஒரு மனிதர்கள் நடமாடுகின்ற அந்த பாதையிலே விழுந்து கிடந்த அந்த மரக்கிளையை வெற்றி அகற்றி மனிதர்கள் செல்லுவதற்காக வேண்டி பாதையை அப்படியே விட்டார் என்ற அந்த காரணத்திற்காகத்தான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவரை சுவனத்திலே புரண்டு கொண்டிருக்கிறான் கண்டேன் என்று சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இருக்கின்ற பாதையை மூடுகின்ற, மனிதர்கள் பயணிக்க விடாமல் தடுக்கின்ற, மனிதர்களுடைய பயணங்களை தடுக்கின்ற, அதிலே தீங்கு விளைவிக்கின்ற எத்தனையோ செயல்பாடுகளை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதர் நடந்து செல்லுகின்ற அந்த பாதையை திறந்து கொடுப்பதும், அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதும், பாதையிலே கிடக்கின்ற கற்கள் முட்களை மனிதர்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய எல்லா அம்சங்களையும் அகற்றி விடுவதும் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது என்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்று அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான செயல்பாடுகளில் ஒன்றாக இஸ்லாம் எங்களுக்கு அடையாளப்படுத்தி இருப்பது எங்களுடைய அடுத்த சகோதரனை மகிழ்விப்பது, அவர்களை சந்தோஷப்படுத்துவது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஹப்புல் அமாலி இலல்லாஹி சுரூரு துதுஹிலுஹு அலா முஸ்லிமின். ஒரு முஸ்லீமுடைய விடயத்திலே ஒரு முஸ்லீமை நாங்கள் சந்தோஷப்படுத்துவது அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது என்று சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கஷ்டப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், அன்றாடம் தொழில் புரிபவர்கள் இருக்கிறார்கள், வசதி வாய்ப்போடு வாழக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், கஷ்டப்பட்டு பசியோடு பட்டினியோடு வாழக்கூடிய சகோதரர்களும் இருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நேரத்திலே பசியோடு இருக்கக்கூடிய ஒருவனை சந்தித்து அவருக்கு ஏதாவது ஏற்பாடுகளை செய்து கொடுத்து அவருடைய பசியை போக்குவது என்பதும், அவருக்கு உணவு வாங்கி கொடுப்பது என்பதும் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான காரியம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒருவருக்கு தொழில் இல்லை, கடனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார், பசியோடு வாடுகிறவருடைய குடும்பம் என்றால் தேடி சென்று அவர்களுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி அந்த கஷ்டத்திலே இருந்து விடுவிப்பது என்பதும் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான செயல் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, மனிதர்களுடைய உணர்வை புரிந்து அவர்களுக்கு ஏற்பாற்போல் அவர்களை அரவணைப்பதும், அவர்களோடு அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் நடந்து கொள்வதும் என்பதும் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான செயல் என்பதை இந்த ஹதீஸங்களுக்கு சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு விருப்பமான செயல்பாடுகளில் ஒன்றாக எமக்கு அடையாளப்படுத்தியது, ஒரு மனிதன் ஃபர்லான தொழுகை 5 நேர தொழுகைக்கு முன்னாலும் பின்னாலும் இருக்கக்கூடிய அந்த சுன்னத்தான தொழுகைகளை பேணி வருவதாக இருந்தால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த காரியத்தை, அந்த அடியானை விரும்புகிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அதனுடைய சிறப்பை, யார் ஃபர்லான தொழுகைக்கு முன்னாலும் பின்னாலும் 12 ரக்காத்துக்கள் சுன்னத்தான தொழுகைகளை அவர்கள் பேணி வருகிறார்களோ அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னா, அவனுக்கு சுவனத்தில் ஒரு மாளிகையை கட்டி வைக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த செயல்பாடுகளும் அல்லாஹ்வுக்கு மிகவும் ஏற்றமானதும் அவன் விரும்பக்கூடிய அடியார்களுடைய செயலாகவும் இருந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று சகோதரர்களே, ஒரு மனிதர், ஒரு முஸ்லீமை பொறுத்த மட்டில் ஃபஜ்ரு தொழுகைக்கு முன்னால் இருக்கக்கூடிய 2 ரக்காத்தினுடைய பிரயோசனமும் அதனுடைய பயனும் மிகவும் அலாதியானதாக நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஹுமா அஹப்பு இலைய மினத் துன்யா வமா ஃபீஹா. இந்த 2 ரக்காத்துக்கள், ஃபஜ்ருடைய தொழுகைக்கு முன்னால் இருக்கக்கூடிய 2 ரக்காத்துக்கள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் விட எனக்கு சிறந்தது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படியான சிறப்பு அந்த தொழுகைக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த 2 ரக்காத்திலும் தங்கி இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, அல்லாஹ் விரும்பக்கூடிய செயல்பாடுகளை இஸ்லாம் ஒவ்வொன்றாக எங்களுக்கு அடையாளப்படுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அஹப்புல் கலாமி இலல்லாஹி அர்ப. அல்லாஹ்வுக்கு விருப்பத்துக்குரிய வார்த்தைகள் இருக்கின்றன, அல்லாஹ் விரும்பக்கூடிய வார்த்தைகள் இருக்கின்றன என்று சொல்லி சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த 4 வார்த்தைகளை அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு தெளிவுபடுத்தினார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வார்த்தைகளை பாடமாக்காதவர்கள், இதனை தங்களுடைய வாழ்க்கையிலே ஓத முடியாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. மிகவும் இலகுவான வார்த்தைகள், எத்தனையோ கவிதை வரிகளை, எத்தனையோ பாடல் வரிகளை ஒவ்வொருவரும் பாடமாக்கிக் கொள்ளுகின்ற இந்த நேரத்தில் இந்த அற்பமான மிகவும் இலகுவான இந்த வார்த்தையை எங்களுடைய வாழ்க்கையிலே தினம் தினம் ஓதி வந்தால் அல்லாஹ் விரும்புகின்ற அடியானாக இந்த உலகத்தில் மாறக்கூடிய நிலை ஏற்படும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே,
அதே போன்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள், 2 வார்த்தைகள் இருக்கின்றன. கலிமத்தானி ஹஃபீஃபத்தானி இலர் ரஹ்மான், அல்லாஹ்வுக்கு மிகவும் அல்லாஹ் விரும்பக்கூடிய 2 வார்த்தைகள் இருக்கிறது. ஹஃபீஃபத்தானி அலல் லிசான், நாவுகள் மொழிவதற்கு அந்த வார்த்தை இலகுவாக இருக்கும். சகீலத்தானி ஃபில் மீசான், அல்லாஹ் நாளை மறுமையிலே எங்களுடைய செயல்பாடுகளை நெருக்கின்ற போது அந்த வார்த்தையினுடைய கணம் கூடுதலாக இருக்கும் என்று சொல்லி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம் என்ற 2 வார்த்தைகளை கற்றுத் தந்தார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வார்த்தைகள் சிறிய வார்த்தைகளாக இருந்தாலும் அல்லாஹ் இதற்கு மிகப்பெரிய அந்தஸ்தை வைத்திருக்கிறான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்ற வார்த்தையை ஒருவர் ஒரு நாளைக்கு மொழிந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய பாவத்தின் அளவு கடலில் அடித்து வரப்படுகின்ற நுரையின் அளவுதான் இருந்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய பாவத்தை மன்னிக்கிறான் என்று சொன்னார்கள். இப்படியான ஒரு கண்ணியமான வார்த்தையை இஸ்லாம் எங்களுக்கு கற்றுத்தருகிறது. இந்த வார்த்தைகள் எங்கள் பார்வையில் அற்பமானதாக இருந்தாலும் நாங்கள் ஒவ்வொரு வேளையிலும் பாவத்திலே மூழ்கி கொண்டிருக்கிறோம், பாவமான சூழலிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு இஸ்லாம் வழிகாட்டுகிறது, அல்லாஹுடைய நேசத்தை பெறுவதற்கு வழிகாட்டுகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, சுப்ஹான் அல்லாஹில் அலீம் சுப்ஹான் அல்லாஹி வ பிஹம்திஹி என்ற இந்த வார்த்தை அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான வார்த்தைகள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கக்கூடிய ஒரு வழிகாட்டலில் ஒன்று அல்லாஹ் விரும்புகின்ற செயல்பாடுகளில் ஒன்றுதான் மஸ்ஜிதுகளோடு ஒரு அடியானை தொடர்புபடுத்தி இஸ்லாம் எங்களுக்கு சிறப்புகளை வழங்குகிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மசாஜிதுஹா வ அபுகலுல் பிலாதி இலல்லாஹி அஸ்வாகுஹா. ஒரு ஊரிலே அல்லாஹ்வுக்கு மிகவும் கோபமான, அல்லாஹ்வுக்கு மிகவும் கோபிக்கக்கூடிய, அல்லாஹ் விரும்பக்கூடிய 2 இடங்களை இந்த ஹதீஸ் எங்களுக்கு அடையாளப்படுத்துகிறது. அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு ஊரிலே அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாக இருந்தால் மஸ்ஜித் என்று சொன்னார்கள், பள்ளிகள். அதே போன்று ஒரு ஊரிலே அல்லாஹ் வெறுக்கக்கூடிய ஒரு இடம் இருக்குமாக இருந்தால் சந்தைகளும் கடைத்தெருக்களும் பஜார்களும் தான் அல்லாஹ்வுக்கு மிகவும் வெறுப்பான இடம் என்று சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த 2 இடத்தையும் நீங்கள் வித்தியாசப்படுத்தி பாருங்கள். ஒரு மனிதன் மஸ்ஜிதோடு தன்னுடைய தொடர்பு வைக்கிற போது அவனுக்கு நன்மை ஏற்படுகிறது. நாளை மறுமையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அரசுடைய நிழலின் கீழ் நாளை மறுமையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய மறுமை நாளையிலே அவன் படுகின்ற அந்த கஷ்டத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அரசுடைய நிழலின் கீழ் நிழல் கொடுக்கின்ற பாக்கியம் பள்ளியோடு தொடர்புள்ளவர்களுக்கு கிடைக்கிறது. அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், ரஜுலுன் கல்புஹு முஅல்லகும் பில் மசாஜித், ஒரு மனிதன் இருக்கிறான், அவனுடைய உள்ளம் பள்ளியோடு பிணைந்ததாக தொடர்பட்டதாக இருக்கிறது, அவனுக்கும் நாளை மறுமையிலே அரசுடைய நிழலின் கீழ் நிழல் பெறுகின்ற பாக்கியம் கிடைக்கும் என்று சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, வெறுமனே பள்ளியோடு தொடர்பு மாத்திரம் என்பதை விட அதனை நிர்வகிப்பது, பரிபாலனம் செய்வது, அதிலே பங்கெடுப்பது, நல்ல வழிகாட்டுதல்களை அதன் மூலம் கொண்டு செல்வது என்பதும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களை பள்ளியோடு இணைத்து அவனுக்கு விருப்பமான அடியானாக ஆக்குவதற்கான ஒரு அடிப்படை அம்சங்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே வேளையில் எனக்கு நேரம் செல்வது கடினமாக இருக்கிறது, பொழுது போவது கடினமாக இருக்கிறது, கடைத்தெருக்கு செல்ல வேண்டும், அங்கே இருக்கக்கூடிய நண்பர்களோடு கதைக்க வேண்டும், அப்போதுதான் என்னுடைய நேரம் கழிகிறது என்று சிந்திக்கின்ற சமூகமும் எங்களுடைய உம்மத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, கடைத்தெருவுக்கு சென்றால் அங்கே கதைப்பது, சந்திப்பது என்பது அங்கே கூடாத விஷயங்கள், புறம் மற்றவர்கள் பற்றிய கதைகள், அதே போன்று வெறுப்பான அம்சங்கள், பாவமான காரியங்களில் விரும்பியோ விரும்பாமலோ பங்கெடுக்க வேண்டிய ஒரு நிலை உருவாகும். எனவேதான் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், வ அபுகலுல் பிலாதி இலல்லாஹி அஸ்வாகுஹா, ஒரு ஊரினுடைய வெறுப்பான இடம் என்றால் சந்தைகளும் கடத்தெருக்களும் என்று அல்லாஹுடைய தூதர் தெளிவுபடுத்திய நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுடைய வாழ்க்கையில் பள்ளியோடுடனான தொடர்பு என்பது அதிகரிக்க வேண்டும். அதன் மூலம் நாளை மறுமையிலே மகத்தான் அந்தஸ்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்காக வைத்திருக்கிறான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று சகோதரர்களே, இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கக்கூடிய, அல்லாஹ் மிகவும் விரும்பக்கூடிய ஒரு செயல்பாடுகளில் ஒன்றுதான் உறவு முறை பேணுவதை இஸ்லாம் எங்களுக்கு அன்பாக சொல்லுகிறது, அழகாக எங்களுக்கு எடுத்துரைக்கிறது.
உறவு முறையை பேணி வாழ்வது என்பது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுவனத்திற்குள் நுழைவிப்பதற்கான ஒரு வழிகாட்டுதலா ஒரு அடிப்படை அம்சமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லா யதுகுலுல் ஜன்னத காத்தியூன், யார் உறவு முறையை இந்த உலகத்திலே துண்டித்து வாழ்கிறார்களோ அவர்கள் சுவனம் நுழையவே மாட்டார்கள் என்று சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, சர்வசாதாரணமாக பெற்றோரை பிரிந்து வாழுகின்ற பிள்ளைகள், குடும்பத்தை பிரிந்து வாழுகின்ற பிள்ளைகள், தன்னுடைய உறவு சகோதர சகோதரிகளை பிரிந்து வாழுகின்ற அல்லது தந்தையினுடைய உறவை பிரிந்து வாழுகின்ற எத்தனையோ சமுதாய மக்களை நாங்கள் பார்க்கிறோம். அற்ப விடயங்களுக்காக, கொடுக்கல் வாங்கலுக்காக, அல்லது பொருளாதார துறையில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்காக, அல்லது காணி பங்கீடுகளில் ஏற்பட்ட மன முரண்பாடுகளின் போது ஏற்பட்ட பிரச்சனைகளுக்காக இன்றைக்கு எத்தனை எங்களுடைய உறவுகள் தங்களுடைய உறவை இழந்து நிற்கக்கூடிய ஒரு சமுதாய நிலையை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாருடைய ஆயுள் நீடிக்கப்பட வேண்டும், அவருடைய ரிஸ்கிலே அபிவிருத்தி ஏற்பட வேண்டும் என்று யார் விரும்புகிறாரோ அவர் தன்னுடைய உறவை சேர்ந்து நடக்கட்டும் என்று சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படியான கண்ணியமும் இப்படியான சிறப்பும் இந்த உறவு முறைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இஸ்லாத்திலே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு முறை தெளிவுபடுத்தினார்கள், நாளை மறுமையிலே இந்த அரசிலே அல்லாஹ்வுடைய சிம்மாசனம் இந்த உறவோடு உரையாடுவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நாளை மறுமையிலே உறவு முறையோடு அல்லாஹ் அரசில் தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த உறவு முறையோடு அல்லாஹ் பேசுகிறான். அப்போது கேட்கிறான், மன் கதஅக கதஅஹுல்லாஹ், உறவு முறையே உன்னை யார் சேர்ந்து நடந்தார்களோ இந்த உலகத்தில் அல்லாஹ் அவரை சேர்ந்து நடக்கிறான். மன் வசலக வசலஹுல்லாஹ், யார் இந்த உலகத்திலே உன்னை யார் சேர்ந்து நடந்தார்களோ அவர்களை அல்லாஹ் சேர்ந்து நடக்கிறான். மன் கதஅக கதஅஹுல்லாஹ், யார் இந்த உலகத்திலே உன்னுடைய உறவை துண்டித்து வாழ்ந்தார்களோ அவர்களை அல்லாஹ் துண்டிக்கிறான் என்று உறவு முறையோடு அல்லாஹ் உரையாடுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு பிரிந்து வாழ்வது என்பதும் மிகப்பெரியதொரு வேடிக்கையான ஒரு அம்சமாக, ஒரு பெரிதாக இஸ்லாத்தில் ஒரு சிந்திக்கின்ற ஒரு விடயமாக எமது சமூகம் பார்ப்பது கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதாரணமாக ஒருவரை வெறுப்பதையே 3 நாளைக்கு மேல் ஒருவரை வெறுப்பதையே இஸ்லாம் எங்களுக்கு வன்மையாக கண்டிக்கிறது என்று சொன்னால், உறவு முறை பேணுவது என்பது இஸ்லாத்தில் அல்லாஹ்வுக்கு விருப்பமான செயல் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்தை படைத்த நாயன், வானம் பூமியை படைத்த நாயன், நெருப்பையே குளிராக மாற்றிய அந்த இறைவன், குன் என்ற அந்த வார்த்தையின் மூலம் இந்த உலகத்தையே படைத்த ரப்பு, கடலிலே கடந்து செல்ல முடியாது, கடலுக்கு பாதை இல்லை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதையை அமைத்துக் கொடுத்த அந்த இறைச்சகனுடைய அன்பு என்பது இந்த உலகத்தில் விலை மதிக்க முடியாத ஒரு அன்பு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பண்பையும் அவனுடைய நேசத்தையும் இந்த உலகத்தில் பெற வேண்டுமாக இருந்தால் இஸ்லாம் காட்டியிருக்கக்கூடிய இந்த அடிப்படையான அம்சங்களை இந்த உலகத்தில் செய்வதன் மூலமாக மாத்திரம்தான் அல்லாஹுடைய அன்பையும் நேசத்தையும் பெறலாம். வல்லவன் ரஹ்மான் அதற்குரிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أما بعد. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் ஒரு அடியானுக்கு கிடைக்க வேண்டிய அல்லாஹுடைய அன்பும் அவனுடைய பாசமும் என்பது வரையறுக்க முடியாதது. ஒரு அடியானை பொறுத்தமட்டில் இந்த உலகத்திலே அல்லாஹுடைய அன்பையும் அவனுடைய பாசத்தையும் நிச்சயமாக பெற்றே வாழ வேண்டும் என்பது இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவேதான் இஸ்லாம் அல்லாஹ் விரும்பக்கூடிய என்ன செயல்பாடுகள் என்பதை நாங்கள் ஒவ்வொன்றாக பட்டியலிட்டு பார்த்தோம். அதில் ஒன்றுதான் நட்பண்புகள். இஸ்லாம் எங்களுக்கு அடையாளப்படுத்துகிறது. நட்பண்புகள் என்பது சொல்லிலே இருக்கிறது, செயலிலே இருக்கிறது, மனிதனுடைய நடைமுறை வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. இஸ்லாத்தை பொறுத்தமட்டில் அல் குர்ஆனும் வரையறுக்கப்பட்ட நட்பண்புகளை சொல்லுகிறது. அதே வேளையில் தீய பண்புகளையும் அல் குர்ஆன் எங்களுக்கு கோடிட்டு காட்டிக் கொண்டிருக்கிறது. ஒழுக்க மாண்புகள் பற்றி பேசுகின்ற சூரத்துல் ஹுஜராத்திலே தடுக்கப்பட்ட விஷயங்கள் எது நட்பண்புகளை விட்டும் தூரமாக இருக்கிறதோ அந்த அம்சங்களை சூரத்துல் ஹுஜராத் அழகாக சொல்லிக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் நட்பண்புகளோடு நடந்த உயர்ந்த ஒரு மனிதராக இருந்தால் அல்லாஹுடைய தூதர் என்பதை அல் குர்ஆன் நமக்கு சொல்லுகிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னக லஅலா குலுகின் அதீம், நபியே நீங்கள் உயர்ந்த நற்குணமுடையவராக இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான்.
எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னமா புஇத்து லி உத்தம்மிம மகாரிமல் அக்லாக். இந்த உலகத்தில் நல்ல காரியங்களையும் நட்பண்புகளையும் நற்குணத்தையும் உங்கள் மத்தியிலே போதிப்பதற்காகத்தான் நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள். நிதர்சனமாக அவருடைய வாழ்க்கையிலே, அவருடைய பிரச்சார வாழ்க்கையிலே நாங்கள் கண்டிருக்கிறோம். அவர்கள் நற்குணத்தோடும் அழகிய முன்மாதிரியோடும் இந்த உலகத்தில் நடந்ததால்தான் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த மார்க்கத்திலே கூட்டம் கூட்டமாக நுழைவதற்கான சந்தர்ப்பம் இருந்திருக்கிறது. அல்லாஹ் பேசுகிறான், நபியே, நீங்கள் அந்த மக்களோடு கடினமாக, அவர்களோடு கோபமாக நீங்கள் நடந்திருந்தால் உங்களை விட்டும் அவர்கள் விரண்டோடி இருப்பார்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான். அவர்கள் மிருதுவாக அவர்களோடு உரையாடி பிரச்சாரத்தை அவர்கள் மிருதுவாக மேற்கொண்டு பல்லாயிரக்கணக்கான மக்கள் மார்க்கத்திலே நுழைவதற்கு அடிப்படையான ஒரு பண்பாக இந்த நட்பண்பு இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த நட்பண்பினுடைய பிரயோசனத்தை சொல்லுகிற போது, ஒரு மனிதன் வணங்குகிறான், இரவு பூராக வணங்கி நன்மையை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனிதனுடைய நன்மையை விட, ஒரு மனிதன் பகல் பூராக நோன்பு நோக்கிறான், அவன் பெறுகின்ற நன்மையை விட, யாரெல்லாம் நட்பண்போடு இந்த உலகத்தில் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மகத்தான கூலியை வழங்குகிறான் என்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே நட்பண்புகளை தேடி பார்க்க முடியாமல் இருந்து கொண்டிருக்கிறது. சிறியவர்கள் பெரியவர்களுக்கு அன்பு காட்டுவதில்லை, அவர்களை கண்ணியப்படுத்துவது கிடையாது, மரியாதையோடு நடந்து கொள்வது கிடையாது. ஆசிரியர்கள் ஏளனம் செய்யப்படுகிறார்கள், மாணவர்கள் ஏளனம் செய்யப்படுகிறார்கள். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கடினமான வார்த்தை, பெற்றோருக்கு கடினமான வார்த்தை பேசுவதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாம் நற்குணத்தை வரவேற்கிறது என்பதை புரிந்து கொண்டு அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான செயல்பாடுகள் ஒன்றாக நற்குணம் இருக்கிறது என்பதை இஸ்லாம் எங்களுக்கு சுட்டி காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள், நான் சுவர்க்கத்திலே உயர்ந்த இடத்தை பெற்றுக் கொடுப்பேன், அதற்கு நான் பொறுப்புதாரி என்று சொல்லி, யாரெல்லாம் இந்த உலகத்திலே நற்குணத்தோடு வாழ்கிறார்களோ அவர்களுக்கு நான் உயர்ந்த சுவர்க்கத்திலே உயர்ந்த இடத்தை பெற்றுக்கொள்வதற்கு நான் பொறுப்பாளி என்று சொன்னார்கள். அந்த அளவுக்கு மறுமையோடு சம்பந்தப்பட்டதாக அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான செயல்பாடுகள் ஒன்றாக இந்த நற்குணம் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்று இஸ்லாம் எங்களுக்கு கடமையாக்கி இருக்கக்கூடிய அம்சங்களுள் அல்லாஹ் மிகவும் விருப்பமான ஒன்றாக ஆக்கி இருக்கக்கூடிய ஒன்றுதான் அல்லாஹுவை பிரார்த்தனை புரிவது. அவனை எந்த நேரத்திலும் எங்களுடைய நாவுகள் உச்சரித்துக் கொண்டிருப்பது அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது. அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். உங்களுடைய உள்ளங்கள் அல்லாஹுவை நினைவுபடுத்துவதன் மூலமாக உங்களுடைய உள்ளங்கள் சாந்தி அடையக்கூடாது என்று அல்லாஹ் பேசுகிறான். அத்தாக்கிரீன் அல்லாஹ் வத்தாக்கிராத். அதிகமாக அல்லாஹுவை நினைவுபடுத்தக்கூடிய ஆண்களும் பெண்களும் என்று சொல்லுகிறான். அல்லாஹுவை நீங்கள் அதிகம் அதுக்குருல்லாஹ் திக்ரன் கதீரா, நீங்கள் அதிகம் அல்லாஹுவை நினைவு கூடுங்கள் என்று சொல்லுகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நினைவு கூறுகள் என்பது, நாங்கள் அல்லாஹுவை நினைவுபடுத்துவது என்பது அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான செயல்பாடுகள் ஒன்று. இந்த திக்ர் இல்லை என்றால், குர்ஆன் ஒரு திக்ர், சுன்னா ஒரு திக்ர், அன்றாடம் நாங்கள் ஒவ்வொரு நேரத்திலும் ஓதக்கூடிய ஒவ்வொன்றும் திக்ராக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே திக்ர் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இல்லை என்றால் அவனுடைய உள்ளம் காய்ந்த உள்ளம். இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், திக்ருல்லாஹில் இன்சான் கல்மாஇலிஸ் ஸமக். ஒரு மனிதன் அல்லாஹ்வை நினைவுபடுத்துவது என்பது நீர் வாழ்வதற்கு எப்படி அவசியமோ, இதா பைத அன்ஹுல் மாஉ ஃபகைஃப யஈசு ஸமக். அந்த நீர் வற்றிவிட்டால் அந்த மீன் எப்படி உயிர் வாழ முடியும் என்ற அந்த அடிப்படையிலே இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கேட்கிறார்கள், மஸலுல்லதி யذ்குர் ரப்பஹு வல்லதி லா யذ்குர் ரப்பஹு மிஸ்லுல் ஹய்ய் வல் மய்யித் என்று சொன்னார்கள். ஒரு அடியான் அல்லாஹ்வை நினைவுபடுத்துகின்ற ஒரு அடியானுக்கும் அல்லாஹ்வை நினைவுபடுத்தாத ஒரு அடியானுக்கும் இடையிலான வேறுபாடு, ஒருவன் உயிரோடு இருக்கிறான், ஒருவன் மரணித்து இருக்கிறான், அவர்கள் இரண்டு பேருக்கும் இடையிலான வேறுபாடு என்று சொன்னார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வை நினைவுபடுத்த வேண்டும், அவனை உச்சரிக்க வேண்டும், அவனுடைய வார்த்தைகளை நாங்கள் மொழிய வேண்டும். எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு நபி. அவர்களுடைய ஒவ்வொரு நேரத்திலும் அவர்களுடைய நாவுகள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரிந்து கொண்டு அந்த நாவுகள் அப்படி அசந்து கொண்டிருப்பதை நான் கண்டேன் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒவ்வொரு நேரத்திலும் நாங்கள் அல்லாஹுவை நினைவுபடுத்த வேண்டும். அல்லாஹுவை நினைவுபடுத்துவது என்பது எங்களை நரகத்திலிருந்து பாதுகாக்கும். அதே வேளையில் அல்லாஹ் விரும்பக்கூடிய அந்த செயல்பாடுகளில் ஒன்றாக இந்த திக்ர் என்று சொல்லக்கூடிய அந்த அம்சமும் எங்களுக்கு கிடைக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இஸ்லாம் எங்களுக்கு அல்லாஹுவுக்கு விருப்பமான,
அல்லாஹ் நேசிக்கக்கூடிய செயல்பாடுகள் நிறையவே எமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. அல் குர்ஆனை ஓதுவது, அதனோடுடனான தொடர்பு, அதே போன்று சதகாக்கள் செய்வது, உண்மை பேசுவது என்றெல்லாம் இஸ்லாம் எங்களுக்கு அடையாளப்படுத்தி கொண்டு செல்கிறது. எனவே இந்த விடயங்கள் எங்கள் பார்வையில் சாதாரணமாக இருந்தாலும் அல்லாஹுடைய பார்வையில் விருப்பத்தையும் நேசத்தையும் பெற்றுத் தருகின்ற அம்சங்களாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள் என்று சொன்னார்கள். குர்ஆனை ஓதுவது என்பது நாளை மறுமையிலே ஷஃபாஅத் செய்யும், அல்லாஹ்வுக்கு விருப்பமானதாக அமையும். மலக்குமார்கள் எந்த இடத்திலே குர்ஆன் ஓதப்படுகிறதோ மலக்குமார்கள் வருகை தருகிறார்கள். ஷைத்தான் தூரமாக ஓடிக்கொண்டிருக்கிறான். ஒரு நபித்தோழர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வந்து கேட்கிறார். உஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் நேற்றிரவு குர்ஆனை வீட்டிலே ஓதினேன். என்னுடைய வீட்டிலே கட்டி வைக்கப்பட்டிருந்த அந்த குதிரை மிரண்டது, ஓட பார்த்தது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ வீட்டிலே குர்ஆனை ஓதிக்கொண்டிருந்தாயே, அதற்காக வேண்டித்தான் அந்த குதிரை அதனுடைய கயிற்றை அவிழ்த்துவிட்டு ஓட பார்த்தது என்று சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர். அந்த அளவுக்கு கண்ணியமும் ரஹமத்தும் ஒரு வீட்டிலே நுழைய வேண்டுமாக இருந்தால் அல் குர்ஆன் தினம் தினம் ஓதப்பட வேண்டும். ஒரு ரமலான் வந்தால் அங்கே புரட்டப்படுவதும், மற்ற ரமலான் வருகின்ற போது மீண்டும் திறக்கப்படுவதும் என்ற நிலையில் இருப்பது என்பது ஆரோக்கியமான ஒரு இஸ்லாமிய சமூகத்திற்கு ஒரு ஆரோக்கியமான ஒன்றல்ல. இன்றைக்கு எங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய பரம எதிரிகளான யூத கிறிஸ்தவ சமூகம் முஸ்லீம் உம்மாவின் குரல் விலையை நசுக்குவதற்காக வேண்டி அவர்கள் எடுக்கக்கூடிய திட்டத்தில் ஒன்றுதான் குர்ஆனை விட்டும் இஸ்லாமிய உம்மத்தை தூரப்படுத்த வேண்டும் என்ற முனைப்போடு செயல்பட்டு கொண்டிருப்பது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய இந்த கலாம் நெருங்கிய தொடர்பு இருக்க வேண்டும். அந்த நெருங்கிய தொடர்பினூடாகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை விரும்புகிறான். அப்படியான நல்லமல்களை இந்த உலகத்தில் செய்வதன் மூலமாக வல்லவன் ரஹ்மான் எங்களோடு அன்பையும் அவனுடைய நேசத்தையும் அவனுடைய பாசத்தையும் பொழிந்து எமக்காக வேண்டி வல்லவன் ரஹ்மான் தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த சுபீட்சமான சுவனத்திலே எம் அனைவரையும் ஒன்று கூட்டுவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.